இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை வைத்து விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற இளைய தளபதி உதயநிதி, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் முன்னாள் அமைச்சர், மலைக்கோட்ட மாவீரன், மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களே, எங்களுடைய மாவட்ட சேர்ந்த முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாவட்ட செயலர் வைரமணி அவர்களே, மாவட்ட செயலர் தியாகராஜன் அவர்களே, அனைவருக்கும் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்துடைய தலைவர் மன்றத்தில் கரை கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தில் தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூரில் உதயநிதி தலைமையில் திமுக ஆர்ப்பாட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மற்றும் மேகதாது விவகாரத்தில் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சையில் விவசாயிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காவிரி படுகை மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரம் என்ன? மேகதாது அணைக்கு கர்நாடகத்தை கண்டித்து அதற்கு துணை போகும் மத்திய அரசை கண்டித்து விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை பனைக்கால் கட்டிடம் முன்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படாததால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைந்து காவேரி தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை திறக்க வேண்டும், விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பனைக்கால் கட்டிடம் முன்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் உதயநிதி ஸ்டாலின் தலைமைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றன. இதில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்களும் கலந்து கொண்டு தாவேக அரசை கண்டித்து கண்டனம் கோஷங்களும் எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். காவிரி டெல்டா வறண்டு கிடக்கிறது. உழவன் கண்ணீர் வடிக்கிறான். உழவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே எங்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கக்கூடிய இளம் தலைவர் திரு உதயநிதி ஐயா அவர்களை வணங்கி எங்களுக்காக குரல் கொடுப்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அத்துணை பேரையும் காலம் கருதி என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடிப்பெருக்கு 18 நாமெல்லாம் வீட்டில் இருந்து காவிரி தாயை வணங்கக்கூடிய நிகழ்வு நடக்க வேண்டிய இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு தஞ்சை தரணியில தஞ்சை வறண்டு கிடக்கிறது, குறுவை சாகுபடி பொய்த்து போனது, சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் வருமா வராதா என்கின்ற ஒரு வருத்தமான காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு குவிந்திருப்பதை பார்க்கும் போது எங்களுக்கு சிறிது நம்பிக்கை பிறந்து கொண்டிருக்கிறது. மிக அருமையாக காவிரி விடயத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்க தொடுத்திருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான் அந்த விஷயத்தை முதல்ல எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். இரண்டாவது, இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் வெல்லட்டும் 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 சொல்லட்டும் சொல்லட்டும்
சொல்லட்டும் சொல்லட்டும் தலைவர் புகழை சொல்லட்டும் தலைவர் புகழை சொல்லட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே கழக தலைவர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே வாழ்க வாழ்க